வாய்க்கிறேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பை கிடைத்த பள்ளி தலைமை ஆசிரியை, அதே போல எஸ்எம்சி குழு தலைவர் விஷயம் தானே சார், விஷாந்த், மற்றுமுள்ள மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும், மற்றுமுள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் நான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில முக்கிய கருத்து கொடுக்குறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தலைமை ஆசிரியர்கிட்ட, எஸ்எம்சி தலைவர்கிட்ட இருக்குது. இன்னொரு முறை உங்களுக்கு ப்ராக்டிக்கல் முடித்த பிறகு பிப்ரவரியில் வாய்ப்பு இருந்தால் 11க்கும் 10th 11க்கு ஒரு மணி நேரம் தனியாக கச்சம் தனியாக கொடுத்தார்கள் என்றால் ஓகே. இங்கே நான் வந்திருக்கிறது நான் என்பதை விட அனுபவம் உங்களுக்கு பயன்படும். நான் வந்திருக்கிறது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க தான் வந்தேன். என்னுடைய பேர் எழிலன். பிறந்தது அரியலூர், ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி கச்சம். நான் ஒரு அரசு பள்ளி மாணவன், 1வது 12வது வரைக்கும். 78-80 ஃபர்ஸ்ட் பேட்ச் இன் ஹையர் செகண்டரி அரசு மேல்நிலைப் பள்ளி செந்துறையில் நான் ஃபர்ஸ்ட். நீங்கள் ஓய்வு நேரங்களில் கச்சம் இல்லாத நேரத்தில் போய் செவத்தில் உங்கள் பேரை எழுதிடாதீங்க. 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா மேடம் அவங்களுக்கு போட்டு சரியாக போர்டு வச்சுருக்கீங்க ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு. எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்கும்னா, எனக்கு வயசு இப்போ 63, 40 வருடத்திற்கு பிறகு நான் படித்த ஸ்கூல் இருக்குல்ல, போது அந்த +2 வரும்போது என்னுடைய பேர் முதல் பேராக இருக்கும் பார்த்தீங்களா. ஆகையினால் நான் வந்து படிப்பு என்ற சூழ்நிலையில் கொடுத்து வைக்கும். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும். இந்த 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு டவுட் லைக் 7.5% இந்த மாணவர்களுக்கு உண்டு. உண்மையிலே எனக்கு அனுபவம். இது வரைக்கும் நான் 4000 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி காலையில் 8 மணிக்கு தான் இங்கே சென்னைக்கு நான் வந்தேன். அப்போ எனக்கு என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க நான் போகிறதுனால நிறைய கேள்விகள் எனக்கு வருது. நானும் கற்றுக்கிறேன். இஸ்ரோ அமைப்பு, அறிவியல் அமைப்பில் நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கேன். நல்லா படிச்சிங்கன்னா அடுத்த ஜூன் ஜூலையில் எஸ்எம்சி சேர்ந்து ஹெச்எம் நிலையத்தில் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கி ஒரு 50 பேர் ஸ்ரீஹரி கோட்டாக்கு அந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்கல்ல, அது நேராகவே போகலாம். நான் கூட வரேன். இந்த கத்திவாக்கம் நினைக்கிற இந்த இடத்துக்கு பேர் அப்படிதானே. இந்த எண்ணூர்ல இருந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரணும். எதிர்காலத்தில் என்ன வரணும்? இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரணும். இன்றைய இஸ்ரோ தலைவர் யாருன்னா நாகர்கோவில்கார். இப்படி சிவன் ஒருத்தர் இருந்தார். அப்ப எவ்வளவு கலாம் ஆரம்பிச்சு இந்த மண்ணில் வரணும். எங்களுக்கு ஆர்வம் இருப்பதால் நான் என்ன செய்யறேன், அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ். முக்கியமானது 7.5%. இப்போ 11th நல்ல மேடம் நல்ல செஞ்சிருக்கேன். 12th இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, எக்ஸாம் வந்துருச்சு. 11th நல்லபடி செஞ்சிருக்கேன். மிக முக்கிய பெற்றோர், நிறைய பெற்றோர் வந்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரியா? இந்த பாடம் யாருக்கு நடத்தணும்னா பையன்கிற மாதிரி பெற்றோர் நடத்தணும். நல்லா கவனிங்க. 7.5 இந்த மாணவர்கள் கடலூர் மாவட்டத்திலிருந்து போன மாவட்டத்தில் என்னைக்கோ ஒரு நாள் மாதிரி போனேன். ஹைதராபாத்தில் 6 மாதம் நான் இருந்தேன். ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் அடிக்கிறது. எவ்வளோ பேர் வெற்றி பாரு. பல பேர் கேட்குறேன், விதை வச்சுட்டே போறீங்களே, விதை முளைக்குதா, நீங்கள் பேசிட்டே போறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பொண்ணு போன மார்ச்சில் நானே மறந்துட்டேன். பெண்ணாடுங்கிற ஊரில் இருந்து ஃபோன் அடிக்குது. நான் வந்து தொலார் கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிச்சிருக்கேன். 600க்கு 510 பயாலஜி குரூப்பு. எனக்கு B.Pharm 7.5% கிடைக்குமான்னு கேட்கு. மற்றவங்க என்ன செய்யலாம், நான் வேற மாநிலத்தில் இருக்கேன் தெரியான்னு இருக்கலாம். எனக்கு அப்படி எதுவும் இல்லை. அப்போ என்ன செஞ்சேன்னா, நல்லா கவனிச்சு சேர்த்தான்னு சொல்கிறேன். இந்த 7.5 என்ன முக்கியம்னா, கச்சம் கைட் பண்ணுவாங்க. ஒரு டீச்சர் இருக்காங்க, 4 டீச்சர் இருக்காங்க. அதையும் தாண்டி சந்தேகப்பட்டால் பக்கத்தில் CO ஆஃபீஸ் இருக்குல்ல, மேடமே சொல்லுவாங்க, புரியறதுக்காச்சும். யாருக்காவது 7.5ங்கிறது அது கிடைத்தால் டாக்டரோ, இன்ஜினியரோ, அக்ரியோ, வெட்டரியோ எந்த கோர்ஸ் கிடைத்தாலும் 1 பைசா ஃபீஸ் கிடையாது. காலேஜ் ஃபீஸ் மட்டும் இல்லை, சாப்பாடு இருக்குல்ல, அந்த ஹாஸ்டல் இருக்குல்ல, வெளியூரில் சேர்ந்தால் எதுக்கும் 10 பைசா கூட கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், தப்பா நினைச்சக்கூடாது யாரும் இங்கே உள்ளவங்க. 800 படிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். சாரி பையன் சொன்னேன். இது என்ன பண்ணணும், அந்த உங்க பையனா பொண்ணை படிக்கிறது இல்லை, எப்படி இது பெற்றோர் சொல்லணும், பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ சிறந்த கல்லூரி இருக்குல்ல, அதில் கொண்டு சேர்ப்பன்னு. தயவு செய்து நீ பொண்ணு நான் ஹாஸ்டலில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு வார்த்தை சொல்லணும். நல்லவனா இருக்காது, மனசுல இருக்கு. நான் வேலை பார்த்தது கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்க தூத்துக்குடியில். நான் தான் ஒரே ஜென்ஸ் டீச்சர். 2000 குழந்தைகள், பெண் குழந்தைகள், 100 லேடி
கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ என்ன முக்கியம் 7.5ன்னா ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், என்னுடைய ஊர் பையன் செங்கல்பட்டில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் எடுத்து 7.5 சேர்ந்தாச்சு. சேர்ந்த பிறகு என்ன சொல்கிறான், பக்கத்து பையன் சொன்னான்னு கேட்டு எனக்கு மெக்கானிக்கல் வேணாம் சிவில் வேணும்னு சொன்னால் முடியாது. இந்த 7.5% என்பது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் என்ன செய்யும், பயன்படுத்த முடியும். ஒன்று பயன்படுத்த என்ன செய்ய முடியாது, காலேஜையோ கோர்ஸையோ மாற்ற முடியாது. அப்ப என்ன சொல்றேன்னா, மார்க் வந்த உடனே தமிழ்நாட்டில் எந்த இன்ஜினியரிங் போலாம்ல, எங்க கிடைக்குங்கிறத எங்களை கேளுங்க, மேடத்தை கேளுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இந்த மாவட்ட சிஓ ஆஃபீஸ் ஒன்று இருக்குல்ல, அதில் ஒரு கோஆர்டினேட்டர் இருக்காரு, இதுக்குன்னே இருக்காரு, அவர்கிட்ட போய் இந்த ஸ்கூலில் கத்திவார ஸ்கூலில் படித்தேன், இன்ன கம்யூனிட்டி, எனக்கு இவ்வளோ மார்க்கு, எனக்கு இந்த கோர்ஸுக்கு 7.5% எங்கே கிடைக்கும் அப்படின்னு செய்யணும். ஒன்று. நம்பர் 2, படிப்பு தான் வாழ்க்கை. நான் பெரிய ஒரு அப்பாவே சொல்கிறேன், இங்கே உள்ள பையன் பொண்ணுங்களாம் உங்கள் அப்பா அப்படி சொல்லணும், புரியறதுக்காக சொல்லணும். என் பையன் 10 வருடத்துக்கு தூத்துக்குடியில் 1200க்கு 1145, பிசிக்ஸில் 199, அப்போ 200 மார்க்கில், கெமிஸ்ட்ரி 198, மேத்ஸ் 198 வாங்கியதால் 200க்கு 198.2 வாங்கியதால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி MIT குரோம்பேட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த குரோம்பேட்டை கலாம் படித்த காலத்தில் படித்ததால் இன்று 8 சாஃப்ட்வேர் இன்ஜினியரா. நான் சொல்கிறேன், பையன் சண்டைக்கு வருவான், அப்பாவா ஒரே பையன் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இன்று ஹைதராபாத்தில் அமெரிக்கன் கம்பெனியில். நீ நம்ப மாட்டீங்க, உங்க அப்பா அம்மா கோடீஸ்வரனாக இருக்க தேவையில்லை, நீங்கள் படித்தால் இந்தியாவிலேயே நீங்கள் ஒரு வருடத்திற்கு 1 கோடி செய்யலாம். இங்கே வா. அதே போல எனக்கு ஒரு வாய்ப்பு, ஏன் சொல்றதுக்கு எனக்கு தகுதி வேணும்ல. 37 வருஷம் தமிழ்நாட்டினுடைய மேல்நிலைப் பள்ளியில் முதல் கணனி ஆசிரியர், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் இன் தமிழ்நாடு ஃப்ரம் 1985. புரியுதுங்களா? அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அதே போல என்னுடைய மருமகள் டாக்டர் 1200க்கு 1180, 3 சப்ஜெக்ட்ல 200க்கு 200, MBBS MMC MD ஸ்டான்லி. இப்ப சென்னை கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல். என்ன சொல்ல வரேன்னா, இந்த படிப்பு இருக்குல்ல, ஒன்று நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இங்க வந்து கொஞ்சம் மேடங்களுக்கு பர்மிட் பண்ணணும், யாராவது பையனை கூட குயிக்காக வரணும், பயாலஜி படி. நான் எனக்கு கிடைத்தால் டாக்டர் போவேன் அப்படிங்கிறாள். 2 பேர் குயிக்காக விளையாடுங்க, மேடம் டைம் இல்லை. யாராவது 2 பேர் நான் கிடைத்தால் டாக்டர் போவேன், சும்மா வாங்க யாராவது, ஏன்னா மறக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அடுத்த 2 பேர் ரெடி பண்ணிங்க மேடம், நான் முடிச்சிடறேன். நல்லா கவனிங்க. நீ எந்த கிளாஸ்? 11th 12th. ஓகே, நான் நினைச்சிங்க இந்த பொண்ணு பயாலஜின்னு நினைச்சேன். ஓகே, இப்போ என்ன சொல்றேன்னா, இங்குள்ள மாணவ அனைவரும் ஒரு கனவு காணாதீர்கள், குறைந்தபட்சம் 2 கனவு காணுங்கள். யாரும் சொல்லியிருக்காங்க? என் அனுபவத்தை சொல்றேன். உங்க குழந்தை எப்படி தெரியுமா வளர்க்கணும்? இந்த பொண்ணு நினைச்சிங்க, இந்த பொண்ணு டாக்டர் படிக்கணும்னு சொல்றேன். நான் என்ன கேட்பேன் தெரியுமா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன, செகண்ட் சாய்ஸ் என்ன? டாக்டர் சீட் எனக்கு கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கும். உண்மையை சொல்லணும். சில பிள்ளைங்க பாருங்க, நான் டாக்டர் தான் ஊருக்கு சொல்லிவிட்டு கிடைக்கலன்னா சூசைட் பண்ணிக்குதான். எங்க அரியலூர் மாவட்டத்தில் குடும்ப பொண்ணு சூசைட் பண்ணிச்சு. தப்பு, சூசைட் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கிடைச்சது, அந்த பொண்ணுக்கு அக்ரி கிடைச்சது, வெட்டரி கிடைச்சது. அப்ப என்ன சொல்றேன், நான் முதல்வன் என்றால் எல்லாம் முதலமைச்சர் சேர உட்கார்றது இல்லை. நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குல்ல மேடம், அதுக்கு என்ன பேருனா, என்ன படிக்கிறனோ அதுல நம்பர் 1 இருக்கும். இந்த பொண்ணை கேட்கிறேன், 720 மார்க் நீட், 600க்கு மேல வாங்கினா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். 7.5ல 500 மார்க் மேல வாங்கி இந்த பொண்ணு கிடைத்து விட்டால் கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் 18,000 ஆண்டுக்கு. சப்போஸ் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, ஃபீஸ் ரொம்ப கம்மி, ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம், 5 வருஷத்துக்கு எவ்வளவு, 1.25 கோடி. அப்ப பிள்ளைங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கக்கூடாது. யாராவது கேட்டா என்ன சொல்லணும்னா, 11th வந்து கேட்பான், சொந்தக்காரன் கேட்பான், டீச்சர் கேட்பாங்க, இன்று நான் 11th படிக்கிறேன், இன்னைக்கு என் மனநிலையில் எனக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் கிடைத்தால், மெரிட்ல கிடைத்தால் டாக்டர் படிப்பேன், அப்படி கிடைக்கலன்னா எது கிடைக்குதோ அதை நம்ம. ஓகேவா? ரைட். அடுத்த பேர் இன்ஜினியரிங். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிடைச்சா 11th படிக்கிற பையனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ மேடம் இங்கே நீட் ஜேஇல கோச்சிங் இருக்கா மேடம்? கொஞ்சம் பேர் கொஞ்சம்
நான் என்ன சொல்றேன்னா மேடம், முடியலன்னா தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு முடியலன்னா ஏதோ ஒரு கதை சீட்டு கிடைச்சி, முடியலன்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன், நாங்க படிக்கும் போது அப்படி தெரியாது. இப்ப நீங்க எல்லாருமே இன்ஜினியரிங்ல 600க்கு 550 மேல வாங்கினால், மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா படித்தால், அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இருக்குல்ல, அது நம்பர் 1. நம்பர் 2 MIT.